ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் மெகாபைட்ஸ் எபிசோட் 18. ஸோ நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ பெரியப்பா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து எல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன்லாம் இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி போகுது இந்த டே அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு சண்டே. ஸோ நைட் சர்ச்சுக்கு போனோம். ஸோ இப்போ வந்து மார்னிங் எழுந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்ருக்கேன். ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மட்டன் இல்லை ஈரல் ஏதாவது வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வர்றதுக்காண்டி மீட் வாங்குறதுக்காண்டி போக போகிறேன். ஸோ போயிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து மட்டன் கடைக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு லிவர் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வரலாம் போனேன். அங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, அதனால வந்து நான் வந்து வாங்காமே வந்துட்டேன். இப்போ வந்து லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம் வந்து தோல் உரித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் 11 o'clock ஸ்நாக்ஸ் பிரேக்குக்கு வந்து ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இங்கே ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு வந்து ரசம் வைக்கணும். அதுக்கப்புறம் ஈரல் வாங்கி அதை கழுவணும். அதை கழுவிட்டு ஸோ ஈரல் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரசம் வச்சுட்டு சாப்பாடு. அவ்வளோதான் இன்னைக்கு லஞ்சு. ஸோ இன்னைக்கு வந்து சிம்பிளான லஞ்ச். ஏன்னா நேற்றுக்கு பர்த்டேல வந்து நாங்கள் தம்பிக்கு பர்த்டேங்கிறதுனால அங்கே வந்து மட்டன் சிக்கன் எல்லாமே சாப்பிட்டாச்சு. ஸோ மத்தியானத்துக்கு வந்து கோகனட் ரைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து நான் அண்ணா எல்லாம் சேர்ந்து பண்ணோம். அப்புறம் வந்து மட்டன் வந்து அத்தை பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படிதான் நேற்று இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்ம தான் குக்கிங் வீட்டில் பண்ணுறதுனால நான் தான் பண்ணோம். ஸோ எல்லாமே பண்ணிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி நேப் போட்டு ஈவினிங் மறுபடியும் எழுந்துச்சு தோட்டத்துக்குலாம் தண்ணி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்ச்சுக்கு போனோம். ஸோ இதுதான் இன்னைக்கான பிளான். வேற எந்த ஒர்க்கும் இல்லை இன்னைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். ஸோ ஆனால் வந்து அது இன்னும் பழுக்கலை. ஸோ அது பழுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணலாம். ஸோ அது இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸில் கட் பண்ணுறது காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து இவ்வளோ தான் பிளானு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ட்ராகன் ஃப்ரூட் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம வந்து புதுசாக ஒரு ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். நான் வந்து காமிக்கிறேன், ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து இன்னும் பிளான் பண்ணல, நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸோ ட்ராகன் ஃப்ரூட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால சரி வீட்டில் வச்சு பார்க்கலாம் வளருதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நர்சரிக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட். இதை வந்து இனி வந்து எடுத்து கவர் எடுத்து நட்டி வைக்கணும். நட்டி வச்சுட்டு வளருதா வளரலையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்து ஸோ அது வந்து ஃப்ரூட் வந்துச்சுன்னா ஃப்யூச்சர் வ்ளாகில் வரும். ஸோ அது வந்து 6 months ஆகுதோ இல்லை 1 year ஆகுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரூட் வந்து வந்துச்சுன்னா வீடியோவில் காமிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நீ வந்து போயிட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். டைம் வந்து 11:30 பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக 11:30 ஆயிடுச்சு. இனி வந்து அப்படியே குக்கிங்கை கண்டினியூ பண்ண வேண்டியது. அந்த ட்ராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்டு இங்கே இருக்கிற ஆனியனை வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிவரும் வந்து வாஷ் பண்ணோம். அதையும் எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிட்டு குக்கிங்லாம் முடிச்சுட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ லஞ்சுக்கு ரசம் ரைஸ் அதுக்கப்புறம் ஈரல் இதுதான் இன்னைக்கு. ஸோ சாப்பிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து குலாப் ஜாமுன் ப்ரெட்டை வச்சு செஞ்சேன். ப்ரெட் குலாப் ஜாமுன் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ ஈவினிங் டைம் ஆல்மோஸ்ட் 5 ஆகிட்டு பிளான்ஸ்க்கெல்லாம் வாட்டர் பண்ணிட்டுருக்கேன். கிளைமேட் மழை வர்ற மாதிரி ஆகுது. பார்க்கலாம் மழை வருமானு தெரில. காலையிலையும் பிளான்ஸ்க்கெலாம் வாட்டர் பண்ணல, அதனால் இப்போ பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பலாம் சர்ச்சுக்கு. மோட்ரு ஓடிட்டு இருக்கு, அதனால வெளியே உட்காந்துட்டு இருக்கேன். உட்காந்து அப்படியே பிளான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆனா இனி போயிட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு சர்ச்சுக்கு கிளம்பணும். அவ்வளோதான். ஸோ சப்போட்டா பழம் ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்திருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸில் வந்திருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் இதை எடுத்து இனி சர்ச்சுக்கு வச்சிடலாம். ஸோ கவர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்போதுமே ஃபஸ்ட்டு டைம் பறிக்கும் போது ஸோ இதானே இந்த சீசனில் ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பார்த்து எடுத்து வச்சுட்டேன்னா சர்ச்சுக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளதெல்லாம் நம்மளுக்கு தான். ஸோ
நல்லா ஒவ்வொரு காயும் இந்த தடவை சில டைம் நல்லா குட்டியாக இருக்கும், சில டைம் நல்லாவே பெருசாக இருக்கும். ஸோ இந்த தடவை ஓரளவு நல்லா பெருசாக தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நல்லாயிருக்கு. நம்ம இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, எந்த மருந்துமே போடல. இன்ஃபேக்ட் தண்ணி கூட ப்ராப்பராக விட்டது கிடையாது. ஸோ அதுவாக வளர்ந்து அதுவாக வந்து நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் தந்துட்டே இருக்கும் எல்லா சீசனுக்கும். லைக் மழை வந்துச்சுன்னா அந்த தண்ணி மட்டும்தான் எப்போனா ஒரு கதை தண்ணி விடுறது நம்மளாம். மற்றபடி அதுவாக வந்து பழம் தந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பறித்து சாப்பிட்டே இருக்கோம். ஸோ நல்லா இதெல்லாம் இப்போ கவரில் எடுத்து போட்டுடலாம். பழமா இருக்கட்டும், மாம்பழமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது கீழே விழுந்துச்சுன்னா அந்த ஃப்ரூட் வந்து நல்லாவே இருக்காது. அப்படியே அடிபட்டுரும், அந்த இடம் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த ஃப்ரூட்டே வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனாலதான் அந்த ஒரு பேஸ்கெட் நெட்டை வச்சு பறிச்சிருப்பேன். ஸோ அதை வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணாதான் நம்ம வந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிட முடியும். கீழே விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஸ்பாயில் ஆயிரும். லைக் பழுத்து வரும்போது அப்படியே கெட்டு போயிடும். அதனால பார்த்து அதை பக்குவமா பழுக்க வச்சாதான் அது வந்து நல்லா இருக்கும். ஸோ அது மாரி பொறுமையாக பறித்து எடுத்தது தான் இந்த ஃப்ரூட்ஸு. ஸோ இந்த மாரி கார்டன் உங்கள் வீட்டில் குட்டியாக டெரஸ்லலாம் செட் பண்ணணும்னா கண்டிப்பாக செட் பண்ணுங்கள். ஸோ அதோட வந்து அப்படியே நம்ம கார்டன் வந்து பறித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒரே ஃப்ரூட் இருந்தாலும் அது வந்து ஸ்வீட், அதுக்கப்புறம் அதோட ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் அந்த மாரி பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக க்ரீன் சில்லிஸ்லாம் வீட்டில் வளர்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சோண்டு இடம் இருந்தாலும் ஒரே பாட் வச்சு ஒரு 2 க்ரீன் சில்லி பிளான்ட் அதில் வச்சா கூட சூப்பராக வரும். ஸோ நீங்கள் கடையில் வந்து க்ரீன் சில்லி வாங்க வேண்டியதே இருக்காது. ஸோ அதை பறிச்சு போட்டே நம்ம வந்து குக் பண்ணலாம். ஸோ அப்படிதான் ஒன்று ஒன்றா நான் வந்து கார்டனிங் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கார்டனிங் பண்ணுறதுக்கு. ஃப்ரீ டைம் ஆனால் நான் கார்டனிங் பிளான்ஸ் கூட உட்காந்து என்னென்ன பண்ணலாம், என்ன புதுசாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். அப்படிதான் இப்போ நம்ம வந்து டிராகன் ஃப்ரூட் பிளான்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் கடையிலேருந்து. ஸோ வாங்கிட்டு வந்திருக்கோம் நர்சரியிலேருந்து. இனி வந்து அதை வந்து நாளைக்கு போல் அதை வந்து நட்டி வச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் அது வளர்ற க்ரோத் எல்லாமே ஃபியூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன். ஸோ இனி டைம் ஆயிடுச்சு 5:30. ஸோ 6:30 சர்ச்சு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஸோ சர்ச்சுக்கு போகும்போது ரெடி ஆகிட்டு எடுக்கிறேன். அது வரைக்கும் பாய். ஸோ ரெடி ஆகிட்டேன். நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிட்டு சர்ச்சுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ அவள்தான் கொஞ்சம் ஹேர் எல்லாம் தூக்கிட்டேன்னா முன்னாடி வந்துடும், அழகாயிடும். அவ்வளோதான். ஸோ இனி சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். We praise you for your compassion, healing, and care. Servant in this day. Bless all those who service need. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ இனி டின்னர் சாப்பிட்டு அப்படியே அந்த டேயை முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு டக்குன்னு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.